ஹாய் மக்களே, பாருங்கள். இப்போ நம்ம பின்பக்கம் போட்டோமா, இப்போ அதே முன்பக்கம் வந்து எப்படி போடுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ வந்து இங்கே பாருமா, இதாக இருக்கா, இதை வந்து இப்படி போடணும். இப்படி போட்டு நமக்கு இந்த இடம் வேணால் இங்கே போட்டுக்கலாம். இந்த மிச்ச துணி நமக்கு வேணும் அப்படின்னா போட்டுக்கலாம். இல்லைன்னா இந்த துணி இங்கிட்டு மேலே நமக்கு வேணும், கீழே நம்ம எடுத்துக்கிறோம்னா கீழே பார்த்து போடலாம். ஆனால் இப்போ வந்து நமக்கு இங்கே துணி தாராளமாக இருக்குதா, அதனால் இந்த பக்கம் போடுறோம். ஏன்னா இங்கே கையோடு வெட்டிக்கிறலாம். புரியுதுங்களா? அதனால் இதை இப்படி போட்டுட்டு இங்கே பாருங்கள், எல்லா பகுதியும் துணி இருக்குதா, கரெக்டாக போட்டுட்டு நல்லா பாருமா சுற்றி மாற்றணும். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் சாதாவில் என்ன வெட்டினீங்களோ சேம் அளவு தான். இதை வந்து நல்லா கிராஸ் மட்டும் நீங்கள் பண்ணணும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் கிராஸ் பண்ணலாம். இதுதான் கிராஸு. துணி பத்திரம்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போடுவோம். இது ஒன்று தான். கிராஸை போட்டுட்டு கரெக்டாக அதில் வந்து 2 மடிக்கிறதுனால, சாதாவில் 4 மடிக்கிறதுனால உங்களுக்கு என்ன பண்ண தேவையில்லை, போட தேவையில்லை. இதில் வந்து என்ன பண்ணணும், கரெக்டாக இங்கே பாருங்கள், இதை அப்படியே என்ன பண்ணிட்டு வரணும், கோடு போட்டாச்சா. இங்கே வந்து கழுத்து, இங்கே கோடு போட்டாச்சு. இங்கே வந்து நம்ம கொக்கி பிஸ்லாம் தைக்கணும்ல, அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு விட்டுக்கிறோம், தையல் அளவு மட்டும். வேறு எக்ஸ்ட்ரா வேணால் அந்த நீர் கோடு போட்டு இதை கரெக்டாக போட்டு வச்சுக்கிறணும். எதுக்கு இது போடணும்னா, ஏன்னா முன்கழுத்து வர அளவுக்கு நீங்கள் கேட்டிங்களே, முன்கழுத்து பின்கழுத்து வர அளவுக்கு முன்கழுத்து வராது. ஒரு சிலருக்கு ஏற்றி வரும், இறக்கி வரும். அதனால தான் கோடு போட்டு வச்சுக்கிறோம். திருப்பி அவங்க க்ளோஸில் என்ன இருக்கோ அதை வச்சு என்ன பண்ணணும், மார்க்கிங் பண்ணணும். சரிங்களா? இங்கே பாருங்கள், முன்கழுத்து அளவு இங்கே இருக்குல்ல, இதை எடுத்து இங்கே வைக்கணும். இந்த இடுப்பு அளவு நம்ம மார்க்கிங் பண்ணியிருக்கிறோம்ல, அதில் வச்சு சரிதா, இப்போ இங்கே வச்சுக்கணும். புரியுதுங்களா? இங்கே இருந்து 1 இன்ச்சு மேலே, ஏன்னா இங்கே டாட்டு பிடிப்போம், கழுத்து வைப்போம், அதனால் இந்த 1 இன்ச்சு கணக்கு வரணும். புரியுதுங்களாம்மா? இதில் இருந்து இந்த சேஃபை கரெக்டாக வரைஞ்சி வச்சுக்கிறணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதை அப்படியே மடக்கி, அந்த வி பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே மடக்கி இந்த பட்டி நம்ம சாதாவில் இதே தான் எடுப்பாங்க, எதுவுமே மாற்றலை. தெரியுதா? அதே தான், உங்களுக்கு அளவுகள் மாறவே மாறாது. இங்கே வருதா? சொல்லுங்கப்பா. அப்புறம்னா இல்லை என்ன உங்களுக்கு டவுட்டு, ஏதாவது டவுட்டு அப்படியே பின்னி அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. உங்களுக்கு சாதாவுக்கும் கிராஸுக்கும் வந்து அளவுகள் மாற்றம் இல்லை, போடுற விதம் மட்டும்தான் மாற்றம். புரியுதாம்மா? புரியுது. அவ்வளோ அப்படியே போடுறோம். முன்கழுத்து பட்டி சுற்றி அப்படியே அதே மார்க்கிங் பண்ணுறோம். கழுத்து மட்டும் அதில் ரவுண்ட் கழுத்துன்னு நம்ம மாற்றி கழுத்து வச்சுருக்கனால இதை நம்ம வரைகிற மொழியே வேறு எதுவுமே இல்லை. எடுத்து இப்படி இருக்கும். புரியுதுங்களா? சாதாவில் இதை நம்ம அதுக்கப்புறம் தான் குறிப்போம். முன்னாடி இந்த டாட்டு